வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். மோரிஸ் பண்ணை விலாக்லேருந்து ஸ்ரீவித்யா சண்முகசுந்தரம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஆவக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஆவக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது இந்த மாங்காய் எங்கள் வீட்டுது பாதிரி மாமரம் ஒன்று வச்சுருக்கோம். அதில் உள்ள காய் இது மாங்காய் ரொம்ப புளிக்கும். இந்த மாங்காய் ஒரு 50 பீஸ் வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு கீழே இறக்கணும். அதாவது கீழே அடிச்சது பண்ணால் அடிபட்டுருச்சுன்னா நல்லா இருக்காது. இது மாங்காய் இறக்கி இந்த மாதிரி கட் பண்ணி கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு காய வச்சு மத்தியானம் கட் பண்ணது. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு, ஈரம் இல்லை. ரூம்லேயே தான் போட்டிருந்தோம், வெயிலெல்லாம் போடக்கூடாது. சும்மா நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தேவையான அளவு. எப்படின்னா மாங்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும். அதனால் கூட குறைச்சி தான் ஆகும். நல்லெண்ணெய் 50 பீஸ் மாங்காய் இருக்குது, அதை போட்டுருவோம். இந்த பூண்டு நாங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோம். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். ஆனால் பூண்டு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஊறுகாயில் ஊறினதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் கொண்டக்கல்லையும் நாளைக்கு போடுவோம், மற்றதெல்லாம் இன்றைக்கி போட்டுருவோம். இப்போ நான் அந்த கடுகுலாம் பொடி பண்ணிவிட்டு சலித்து எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சலிக்கலைன்னா அப்படியே திப்பி திப்பியாக ஒரு மாதிரி இருக்கும். சலிச்சிட்டா நல்லா இதாக இருக்கும். நல்லா மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு நல்லா சலிச்சிடணும். வெந்தயம், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, நல்லெண்ணெய், மாங்காய் எல்லாம் போட்டு இன்றைக்கி கலந்து எடுத்து வச்சிடணும். நைட்டில் தான், மோஸ்ட்லி ஈவினிங் நைட்டில் தான் போடுவோம். எடுத்து நல்லா வச்சுட்டு நாளையிலேருந்து வெயிலில் வச்சு எடுத்துருவோம். இன்றைக்கி நைட்டு இப்போ இந்த கொண்டக்கல்லையை ஊற வச்சுருவேன். பூண்டும் கொண்டக்கல்லையும் நாளைக்கு போட்டுருவோம். நாளைக்கு இது உலர விட்டு எல்லாம் போடுறதுக்கு மத்தியானம் ஆகிடும். மத்தியானத்துக்கு மேலே போட்டு கலந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு எடுக்க வேண்டியதுதான். இதுதான் தேவையான பொருட்கள். இனிமேல் இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கடுகு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சலித்து எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே நம்ம இனிமேல் ஊறுகாயில் கலக்கிறதுக்கு எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், இதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ மஞ்சத்தூள் போட்டோம். அடுத்து மிளகாய்த்தூள், அடுத்து உப்பு. நீங்கள் கையில் தானே எடுத்து போடுவீங்க, கையில் எடுத்து போடுங்க, அப்போ புடி தெரியும். தேவையான அளவு உப்பு. அடுத்து கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கடுகு பொடி. வெந்தயம் இப்போ எண்ணெய், நல்லெண்ணெய். எண்ணெய், இந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கலந்துடணும். கலந்துட்டு மாங்காய் போடணும். மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த காரத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டால் அங்கங்கே திப்பி திப்பியாக பிடிச்சிரும். அதனால் முதல்ல இதை போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மாங்காய் போட்டால் எல்லா இடமும் ஈவனாக போயிடும். கலந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து வெந்தயத்தை போட்டுடணும். இப்போ இந்த மாங்காவை போட்டுடலாம் நம்ம. இப்போ நல்லா இந்த மாதிரி இருக்கு பாருங்கள். நாளைக்கு இதில் பூண்டும் கொண்டக்கல்லையும் போட்டுருவோம். இப்போ ஊற வச்சுட்டேன் நான் இந்த கொண்டக்கல்லையை. இப்போ நம்ம வெயிலில் வைக்கணும். இன்னும் எண்ணெய் பத்தலை. ஏற்கனவே நான் 3 லிட்டர் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றுவோம். இந்த மாங்காய் மூழ்கணும். நல்லெண்ணெய் மாங்காய் மூழ்கிற வரைக்கும் ஊற்றணும். இது வரைக்கும் 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான். இந்த எண்ணெயிலேயே தான் வேகும்.
மாங்காய் வந்து இந்த எண்ணெயில் வெயிலில் வைக்க 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 இந்த எண்ணெய் அப்படியே கொப்பளிக்கும், நல்லா கொப்பளிச்சு வரும். அந்த அளவுக்கு ஊறும். வெந்து 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 அப்படியே இந்த வெயிலே வெந்துடும். இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை நல்லா ஊறிடுச்சு. அதை நம்ம இப்போ போட்டுடலாம். இப்போ நல்லா கலந்துக்கணும். அதை வந்து கீழே வந்து இந்த மஞ்சள் காரத்தூள் எல்லாமே போய் கீழே செட் ஆகிடும். அதனால் நம்ம தினம் அதை நல்லா கலந்து கலந்து விட்டு விட்டு தான் காய வச்சு வைக்கணும். இப்போ நல்லா வெயில் வச்சிடும். வாசமே இப்போயே நல்லா இருக்குது. வாசம் இந்த கடுகு பொடி மஞ்சத்தூள் காரத்தூளோடது இப்போயே நல்லா இருக்குது. போட்டு இதையும் நல்லா கிண்டிடணும். கீழே பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூள் இதெல்லாமே செட் ஆகிருக்கும். கொண்டக்கடலை போட்டோம். அடுத்து இப்போ பூண்டும் போட்டாச்சு. இப்போ டைட்டாக பிளேட் போட்டு மூடிடக்கூடாது. இதை நல்லா காத்தோட்டமாக மேலே துணி கட்டி வேடு கட்டி தான் வைப்போம். அப்படி தான் வெயிலையும் வைப்போம். அதே மாதிரி தான் நைட்டும் அந்த துணியிலே தான் இருக்கும். அதே மாதிரி தான் வேடு கட்டி தான் வச்சுருவோம். பாருங்கள், ஊறுகாய் வந்து ஃபுல்லாக இப்படி வெயிலில் வச்சு 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 எடுத்துருவோம். இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக மேலே கட்டி இந்த துணி எடுத்துட்டேன். மேலே ஒரு துணி கட்டி தான் வைப்போம். நாங்கள் வேடு கட்டி தான் வைப்போம். நல்லா இந்த மாங்காய் பாருங்கள் அப்படியே வெந்துடும். இந்த வெயிலே அப்படியே வெந்துடும். இன்னைக்கு இப்போ கலர்லாம் எப்படி மாறி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது, நல்லா இருக்குல்ல. தினம் காலையில் ஒரு தடவை கலந்துட்டு வச்சுருவோம். அப்புறம் ஈவினிங் ஒரு தடவை கலந்துட்டு எடுத்து வச்சுருவோம். ஊறுகாவும் பாருங்கள் நல்லா செட் ஆயிடுச்சு. ஊறுகாய் அப்படியே இந்த வெயிலே தான் இந்த மாங்காய் வேகும். அன்னைக்கு இருந்த மாங்காய்க்கும் இன்றைக்கும் பாருங்கள் வித்தியாசம் நல்லா தோன்றுச்சு. ஆவக்காய் ஊறுகாய் உங்கள் யாருக்கு வேணுனாலும் இந்த மேலே வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் குரியர் பண்ணுறோம். இது வீட்டிலையே காய்க்கிற மாங்காய், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் போடல. வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான். நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், கடுகுத்தூள் இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போடுறதில்ல. வீட்டில் செய்கிறது தான். இங்கே 1 இயருக்கு நாங்கள் வச்சு அப்படியே இருக்கும். தீர்ற வரைக்கும் 1 இயர் வரைக்கும் நாங்கள் வச்சுருப்போம். ஒன்றுமே ஆகாது. அப்பப்போ வெயிலில் வச்சுருவோம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாலும் அது பாட்டுக்கு ஒன்றுமே ஆகாது. நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணாலும் பண்ணலாம். நாங்களாம் வெளிலே தான் வச்சுருப்போம். ஆனால் அடிக்கடி வெயிலில் வச்சு எடுப்போம். அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். இல்லைன்னா இது மாதிரி வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. லைக் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.